அதாவது இந்த நாட்கள்ல நம்ம பார்ப்போம், திருமணம் நடக்க அப்படின்னா மனைவி வீட்டுல இருந்து கணவன் வீட்டாருக்கு கணவனுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அந்த சீதனங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, டௌரி எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் நானே உனக்கு தருகிறேன், நானே உனக்கு என்ன செய்கிறேன் தருகிறேன். நம்மகிட்ட அவர் என்ன செய்யல, எதுவும் கேட்கல. அவர் தன் சொந்த ரத்தத்தை கொடுத்தார். கணவன் வீட்டுல என்ன செய்வாங்கன்னா பெண் வீட்டார் இடத்துல இருந்து டௌரி எல்லாம் வாங்கிட்டு அதுல இருந்து தான் என்ன செய்வாங்க, ஒவ்வொருவருடைய வசதிக்கு தக்க என்ன செய்வாங்க வாங்கினதுல இருந்து கொடுப்பாங்க. இல்ல அதிகமாக என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. தன் பெண் வீட்டாருக்கு பெண்ணுக்கு அலங்கரிக்கக்கூடிய அலங்கார பொருட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க கொண்டு போய் கொடுப்பாங்க மனநாளுக்காக. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல எதையும் வாங்காதபடிக்கு தன்னுடைய சொந்த இரத்தத்தையே நமக்கு அலங்கரிப்பதற்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த தேவனா இருந்த வார்த்தை இன்றைக்கு நம்மை சுத்திகரிப்பதற்காக சாட்சியின் வசனமாக கிருபையினாலும் சத்தியத்தினால நிறைந்து அது மாமிசத்தில் வெளிப்பட்டபடியினாலே இன்றைக்கு கிறிஸ்துவுடைய அந்த வசனத்தினாலே நம்மை சுத்திகரிக்கும்படியாக மணவாட்டி சபை இன்னைக்கு எப்படி காணப்படுகிறார்? ஒரு உலக திருமணத்திலே ஒரு மணவாட்டி தன்னுடைய திருமண நாளுக்காக தன்னை என்ன செய்கிறார், கணவன் வீட்டார் கொடுத்த ஒவ்வொரு பகுதியிலே தன்னை அலங்கரிப்பது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தந்த இந்த நித்திய உடன்படிக்கையான சத்தியமான அவருடைய வார்த்தையின்படி அவருடைய புதிய நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்குரிய அவருடைய ரத்தத்தினாலே இன்றைக்கு தேவ பிள்ளையே நம்மை சுத்திகரித்தவர்களாக நித்திய ராஜ்யத்திற்காக நம்மை அழைத்தவர். அவரை நாம் மறந்து விடாதபடி ஒரு மனைவியானவள் இன்றைக்கு தன்னுடைய புருஷனுக்கு துரோகம் பண்ணுகிறது போல இன்றைக்கு மணவாட்டி சபையானவள் தேவனை மறந்து 2 கொரிந்தியர் 11:2 சொல்லப்பட்டது போல கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாகி நியமிக்கப்பட்ட அந்த கன்னிகை இன்றைக்கு என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய கற்பை இழந்தவளாக ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இன்றைக்கு கிறிஸ்துவுடைய உபதேசத்திலே நிற்க வேண்டிய அந்த கற்புள்ள கன்னிகை, நித்திய விவாகத்துக்காக அழைக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட அந்த கற்புள்ள கன்னிகை இன்றைக்கு ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தார் அன்றைக்கு செய்தார்கள். அதே போல இன்றைக்கு மணவாட்டி சபையானவள் செய்து கொண்டிருக்கிறார். இது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.